Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PGTRB Zoology Unit 5ல Transport of Gases பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல Respiratory Pigment பார்த்தோம். இந்த வீடியோல வந்து Transport of Gases பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க Subscribe பண்ணாம பார்க்கறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Transport of Gasesல oxygen transport பார்க்க போறோம். Transport of Gasesல வந்து oxygen transport plus வந்து carbon dioxide transport ரெண்டுமே வரும். இப்போ இந்த வீடியோல நம்ம oxygen transport மட்டும் பார்க்கறோம். Atmospheric air enter the lungs by inspiration. Atmospheric air வந்து lungs உள்ள enter ஆகுது inspiration மூலம். inspiration அப்படினா நம்ம வந்து மூச்சு வந்து உள்ள இழுக்கிறது மூலமாக வந்து லங்ஸ்க்குள்ள வந்து atmospheric air enter ஆகுது. From the lungs oxygen diffuses into the blood. The blood carries the oxygen to the cells. The cells take up oxygen for oxidation. அப்ப lungs உள்ள போகக்கூடிய அந்த oxygen lungsல இருந்து bloodல diffuse ஆகுது. bloodல மூலமாக என்ன ஆகுது அப்படினா செல்ஸ்க்கு பரவுது அந்த oxygen. then வந்து செல்லுல வந்து இந்த ஆக்சிடேஷன் மெத்தட் மூலமா வந்து ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஆக்சிடேஷன் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிடேஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படினா அங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. the carbon dioxide from the cells diffuses into the blood. கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா செல்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து bloodக்கு diffuse ஆகுது. blood carries carbon dioxide to the lungs for removal. The transport of oxygen from the lungs to the cells and the transport of carbon dioxide from the cells to the lungs are called transport of gases. இப்போ transport of gases அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லங்ஸ்ல இருந்து செல்லுக்கு ஆக்சிஜனை கடத்திட்டு போறதும் ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதும் தென் வந்து செல்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்க்கு கேரி பண்ணக்கூடிய அந்த செயல்முறை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் transport of gases அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆக்சிஜன் transport of oxygen from the lungs to the cells is called oxygen transport. ஆக்சிஜன் வந்து லங்ஸ்ல இருந்து செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த செயலை நம்ம ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். The lungs contains atmospheric air. From the lungs oxygen diffuses into the blood. The blood transport oxygen from the lungs to the cells. This is called oxygen transport. Atmospheric air lungs உள்ள என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆகக்கூடிய அந்த ஆக்சிஜன் லங்ஸ்ல இருந்து blood மூலம் செல்லுக்கு எடுத்துட்டு போகுது. அந்த செயல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா oxygen transport அப்படினு சொல்றோம். Oxygen is transported by plasma and hemoglobin presence in the RBC of blood. இப்ப ஆக்சிஜனை வந்து blood வந்து கேரி பண்ணுது அப்படினு சொல்றோம். அப்ப bloodல எது வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணுது அப்படினா bloodல பிரசன்ட்டா இருக்கக்கூடிய அந்த RBC செல்லுல பிளாஸ்மாவும் ஹீமோகுளோபினும் பிரசன்ட்டா இருக்கும். blood cells வந்து நம்ம RBC, WBC, platelets அப்படினு சொல்லுவோம். சோ அந்த RBCல இருக்கக்கூடிய பிளாஸ்மாவும் ஹீமோகுளோபினும் தான் இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணுது. ஆக்சிஜன் dissolve in the water of plasma to form physical solution. ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது அப்படினா பிளாஸ்மாவுல வந்து வாட்டர் ஆஃப் பிளாஸ்மா டு ஃபார்ம் பிசிக்கல் சொல்யூஷன். அதாவது ஆக்சிஜன் வந்து பிளாஸ்மாவுல டிசால்வ் ஆகி பிசிக்கல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு வாட்டர் மாதிரி தான் இருக்கும். கலர்லெஸ் லிக்விட் ஃப்ளூயிடா இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து வாட்டர் ஆஃப் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிசிக்கல் சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணுது. இட் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஷ்யூ. அப்போ இதுதான் வந்து இந்த பிளாஸ்மா தான் டிஷ்யூக்கு இந்த ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. only 3% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் த பிளாஸ்மா ஆஸ் சொல்யூஷன். இந்த பிசிக்கல் சொல்யூஷன் வந்து 3% ஆஃப் ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த பிளாஸ்மா மூலம் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பிசிக்கல் சொல்யூஷன் வந்து 3% ஆஃப் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. 97% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கேரிடு பை ஹீமோகுளோபின். மீதம் வந்து 97% ஹீமோகுளோபினை எது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஹீமோகுளோபின் தான் 97% ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணுது. The arterial blood contains 19 ml of oxygen per 100 ml of blood. இப்போ arterial blood அப்படிங்கிறது வந்து 100 ml bloodல வந்து 19 ml வந்து ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணும். The venous blood contains 14 ml of oxygen per 100 ml of blood. இதே வந்து venous blood எடுத்துட்டோம்னா 100 ml bloodல வந்து 14 ml ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணும். The oxygen carrying capacity of blood will be higher when blood contains more Hb. இதே வந்து oxygen carrying capacity of blood will be higher when the blood contains more hemoglobins. oxygen carrying capacity வந்து எப்போ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா
அதிக ஹீமோகுளோபின் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹீமோகுளோபின் இஸ் that it loosely attaches with oxygen to form oxyhemoglobins when the oxygen presence in the blood is high. அதாவது ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபினை ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து பிளட்டில் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். சிமிலர்லி இட் டிசோசியேட் ரெடிலி வித் ஆக்சிஜன்ஸ் when the oxygen presence is lesser in the blood. எப்போ வந்து ஹீமோகுளோபின்லேருந்து இந்த ஆக்சிஜன் வந்து பிரியுதோ அப்போ வந்து பிளட்டில் ஆக்சிஜனோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஹெச்பி ப்ளஸ் ஓட்டோ அப்படிங்கிறது ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபினை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து டிஷ்யூக்கு போகுது. இப்போ லங்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸாக இருக்கும். த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹீமோகுளோபின் இஸ் ஒன்லி ஆக்சிஜனேஷன் அண்ட் நாட் ஆக்சிடேஷன்ஸ். இட் இஸ் டெம்பரரி யூனியன்ஸ். காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹீமோகுளோபின்ஸு அதாவது ஆக்சிஜனேஷன் மூலம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் வந்து காம்பினேஷன் ஆகுது. இது வந்து ஒரு டெம்பரரி யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆல்வியோலார் கேபிலரிஸ் ஆஃப் லங்ஸ் த ஆக்சிஜன் ப்ரெஷர் இஸ் ஹை. ஆல்வியோலார் கேபிலரிஸ் அப்படிங்கிறது வந்து லங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய நரம்பு மாதிரி இருக்கும். அந்த கேபிலரிஸ் அப்படின்னா நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளட் வெசல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்வியோலார் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லங்ஸில் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். Hence, here hemoglobin combines with the oxygen to form oxyhemoglobins. Each hemoglobin molecule combines with 4 molecules of oxygen. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எவ்வளோ ஆக்சிஜனை அதால் கேரி பண்ண முடியும் அப்படின்னா 4 molecule ஆஃப் ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணக்கூடிய திறன் இருக்கும். இந்த கொஷின் கூட நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்து எத்தனை வந்து மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணோம் அப்படின்னா 4 molecule ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணோம். இப்போ நம்மளுக்கு வந்து முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா 100 ml பிளட்டில் வந்து 97% ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணோம். மீதை வந்து 3% வந்து பிளாஸ்மா வந்து கேரி பண்ணோம். 3% ஆஃப் ஆக்சிஜனை பிளாஸ்மாவும் 97% ஆஃப் ஆக்சிஜனை ஹீமோகுளோபினும் கேரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது டோட்டலாக வந்து பிளட் வெசல்ஸ், இது வந்து பிளாஸ்மா, இது வந்து ஹீமோகுளோபின், இது ஆர்பிசி. The blood leaving the lungs has 99% of its hemoglobin is fully loaded with oxygen. When the blood is fully loaded with oxygen, it carries 19 ml of oxygen per 100 ml of blood. அதாவது பிளட்டில் வந்து 99% வந்து ஹீமோகுளோபின் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிருக்கு. இப்போ எதோடனா ஆக்சிஜனோட சேர்ந்து ஹீமோகுளோபின் வந்து 99% லோட் ஆகிருக்கு. அப்படின்னாலும் நமக்கு வந்து 100 ml பிளட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா 19 ml ஆஃப் ஆக்சிஜன் வந்து தான் ஃபுல்லாக இருக்கும், அதில் இருக்கும் டோட்டலாக பார்க்கும் பொழுது. The oxygen carrying capacity of hemoglobin is the amount of oxygen transported by 1 gram of hemoglobin. It is 1.34 ml per grams. அதாவது ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் எவ்வளவு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் 1 கிராம் ஹீமோகுளோபின் வந்து எவ்வளவு ஆக்சிஜனை கேரி பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.34 ml per grams. 1 கிராமில் வந்து 1.3 ml ஆக்சிஜனை கேரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த ஹீமோகுளோபின்ஸ். அடுத்து வந்து the oxygen carrying capacity of blood refers to the amount of oxygen transported by blood. It is 19 ml per 100 ml of blood. இப்போ பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா அந்த பிளட்டு வந்து எவ்வளவு ஆக்சிஜனை கேரி பண்ணுதோ அதை வந்து நம்ம பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 100 ml பிளட்டில் வந்து 19 ml ஆக்சிஜனை கேரி பண்ணுது. நார்மல் ஹீமோகுளோபின் கண்டென்ட் ஆஃப் பிளட் இஸ் 15 கிராம் per 100 ml. அதாவது நார்மலாக 100 ml பிளட்டில் எவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்கணும் அப்படின்னா 15 grams வந்து ஹீமோகுளோபின் ப்ரெசன்ஸாக இருக்கணும். ஸோ த பிளட் ஷுட் கேரி
20.1 ml ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதனால் நமக்கு வந்து பிளட்டில் வந்து எவ்வளோ ஹீமோக்ளோபினை எவ்வளோ ஆக்சிஜனை கேரி பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக 20.1 ml ஆக்சிஜனை பிளட்டில் கேரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 அப்படிங்கிறது 100 ml பிளட்டில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவு தான் இந்த 15 கிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டு 1.34 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபினில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது. 1 கிராம் ஹீமோக்ளோபினில் வந்து 1.34 கிராம்ஸ் வந்து நமக்கு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 20.1 ml கிடைக்கிது. ஸோ 100 ml பிளட்டில் இவ்வளோ கேரி பண்ண வேணும். பட் வந்து நமக்கு அவ்வளோ கேரி பண்ணுறது கிடையாது. பட் இட் கேரிஸ் only 90 ml பிகாஸ் த ஹீமோக்ளோபின் இஸ் நாட் ஃபுல்லி சேச்சுரேட்டட் வித் ஆக்சிஜன். இட் இஸ் சேச்சுரேட்டட் only 95%. நமக்கு வந்து 20.1 ml வந்து ஆக்சிஜனை 100 ml பிளட்டில் கேரி பண்ணணும். ஆனால் 100 ml பிளட்டில் எவ்வளோ கேரி பண்ணுது அப்படின்னா 19 ml ஆக்சிஜனை மட்டும்தான் கேரி பண்ணுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனோட ஃபுல்லாக சேச்சுரேட்டட் ஆகாது. 95% மட்டும்தான் அந்த ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் சேச்சுரேட்டட் ஆகிருக்கும். ஸோ அதனால் 19 ml மட்டும்தான் கேரி பண்ணுது. ஃப்ரம் த லங்ஸ் த ஆக்சிஜன் ரிச் பிளட் என்டர்ஸ் த ஹார்ட் அண்ட் இட் இஸ் is then pumped to the various organ. லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போகுது. அங்கேருந்து பம்ப் ஆகி எல்லா ஆர்கனுக்கும் போகுது. the cells presence in the tissue of various organs consume oxygen continuously. அப்போ திசுவில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய செல்லுக்கு வந்து வெவ்வேறு ஆர்கனில் இருக்கக்கூடிய அந்த திசுவில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்போ அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போன உடனே ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா ஆர்கனுக்கும் போகுது. அப்போ எல்லா ஆர்கனுக்கும் போகும்போது அந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து போயிட்டு இருக்குது. ஹென்ஸ் த ஆக்சிஜன் ப்ரெசஸ் இஸ் இன் தி டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ் வில் பி லெஸ்ஸர். அப்போ சப்ளை ஆகும் பொழுது அந்த ஆக்சிஜன் ப்ரெஷர் என்ன ஆகுது, குறையுது. ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது ஆக்சிஜன் ரிச் பிளட் அப்படின்னா அதிகமாக ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்லேருந்து எல்லா ஆர்கனுக்கும் சப்ளை ஆகும் பொழுது போதுமான அளவு தேவையான அளவு சப்ளை ஆகும் பொழுது அப்போ ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. When the oxygen-rich blood passes through the tissue, hemoglobin dissociates from the oxygen. The oxygen diffuses out from the blood through the capillary wall and enters the tissue. The hemoglobin returns to the lungs and again transport new oxygen molecules. இப்போ வந்து லங்ஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு எல்லா திஷ்யூக்கும் போது திரும்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஹீமோக்ளோபின்ஸ் வந்து செல்ஸ்லேருந்து திரும்ப வந்து லங்ஸுக்கு ரிட்டர்ன் போகுது. அப்போ ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப என்ன பண்ணுது, நியூவாக ஆக்சிஜன் மாலிகுலை கேரி பண்ணிட்டு வரும் திஷ்யூக்கு. The venous blood contains 15 ml of oxygen per 100 ml of blood. இப்போ வீனஸ் பிளட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரெசன்ஸாக இருக்கும் அப்படின்னா 100 ml வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்டரியல் பிளட் அண்டு வீனஸ் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டரிஸில் வந்து நமக்கு 100 ml 19 ml வந்து ஆக்சிஜனும், வெயினில் வந்து 100 mlக்கு வந்து 14 mlன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து 15 ml கொடுத்துருக்காங்க. இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங்.